Hello students. 8th social science கான ஆஃபல் எக்ஸாம்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் நடந்ததை பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சேம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படியே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஆனால் இதில் இருக்க மேக்ஸிமம் கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்தந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 9th வந்து தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 8th 9th 10th 11th 12th ஒரு 4 years நம்மளோட பயணம் தொடரும். ஸோ கண்டினியூவாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண உடனுக்குடனே உங்களுக்கு 8th வீடியோவை இமீடியட்டா பார்க்க முடியும். சரிங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 8th சோஷியல் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயரோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ இதுல இருக்கிறத நீங்க எதுவுமே ஸ்கிப் பண்ணாம படிக்க பாருங்க. புக் பேக்ல இருக்கிற 1 mark கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சரா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 12 1 marksமே நீங்க உங்க புக்ல படிச்சாவே போதும். சரிங்களா? அதே மாதிரி 5 marks ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்குமே 5 marks அதுவுமே புக் பேக்ல இருக்கு. உங்களோட மேட்ச் த ஃபாலோயிங் புக் பேக்ல இருக்கு. இது எல்லாமே நீங்க அழகா இதுலயே பாருங்க, உங்களுக்கு 22 marks வருது. சூஸும் ஃபில்லினும் மேட்சும் சேர்த்து 22 marks வருது இல்லையா? அது இல்லாம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஒரு 5 marks. ஸோ 27 marks ஈஸியா எடுக்கலாம். இது போக நம்ம வந்து பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்றது கொஸ்டின் மார்க்கே கிடையாது. ஏன்னா ஈஸியா நம்ம வந்து 2 marks 5 marksலாம் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாவே அழகா மேப்போட சேர்க்கும் போது நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பாஸ் ஆகிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது 8th பொறுத்த வரையும். ஸோ 2 marksல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். நான் சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா நாளைக்கு வரும். தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணாம படிக்க பாருங்க. 28th one இதுல பாருங்க, உங்களுக்கு 5th Roman letterல 2 mark questions வந்து any 10 கேட்டிருக்காங்க. Mention the trading centers of the English in India. 29 write a short notes on black hole tragedy. 30th question, bring out the effects of the Mahalwari settlement. 31 what do you know about the Palyakaras, name some of them. 32 name the 3 presidency cities. 33 define rock. 34 distinguish between hazards and disasters. 35 name the major economic activities. 36 why Africa is called a mother continent. 37 mention any 4 economic activities of Australia. 38 what are the characteristic features of a secular state. 39 name the 2 houses of the state legislature. 40 state the objectives of secularism. 41 write any 4 traffic rules. 42 what is the barter system. இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேனோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எனி 10 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த 15ல இருந்து நீங்க 10 சூஸ் பண்ண போறீங்க. இதுல 29th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மஹல்வாரி செட்டில்மெண்ட் 30th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். பாளையக்காரா 31 இம்பார்ட்டன்ட். 33 define rock important. Hazard distinguish between 34 important. 36 important. 37 important. 39 state legislature important. அடுத்து 41 42 traffic rules-உம் சரி barter system இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நான் சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் 100% வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம படிக்க பாருங்க. அடுத்து 5 mark கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்க. ஸோ 43ல இருந்து 54 வரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டோட்டலா வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து 8 கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்க. இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடா வர இருக்குன்னு சொல்லிடுறேன். Give an account of the source of modern India. Write a paragraph about the Moplop rebellion. 44th question, Moplop rebellion very important. Next, what were the causes for the failure of revolt of 1857? 45 இந்த question very very important. Write in detail about the plantain industry. 46 important. Classify and explain the rocks important. Write about the wind and its types. What are the different types of migration? Explain. இது important. Elaborately discuss the effect of water pollution. Very very important. Discuss the power and functions of the chief minister. Very very important. Secularism is necessary for a country like India. Justify. Explain the factors contributed for road accidents. Very important. What are the functions of money and explain it. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்ல வந்து எல்லாமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் 3 star கொஸ்டின் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பா நல்லா படிங்க. கண்டிப்பா இதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அவுட்லைன் மேப்
வேர்ல்டு மேப் வந்து அவுட்லைன் கேட்டிருக்காங்க. பசிபிக் ஓஷன், அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து. அதே மாதிரி அவுட்லைன் மேப் வந்து காலிக்கட், பானிபட், சென்னை, கல்கட்டா, மீரட், ஆக்ரா, ஜான்சி, பே ஆஃப் பெங்கால். ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். இதுவரையும் நீங்க இதுல ஏதாவது தெரியாம படிக்காம வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இது எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. லேட்டா வீடியோ போடுறேன்னு தவறா எடுத்துக்க வேண்டாம். 8th ஸ்டாண்டர்ட்கான வீடியோ போடணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள 11th 10th மாத்தி மாத்தி போட்டுட்டே இருந்தேன். கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால போட முடியல. ஸோ சாரி கேட்டுக்கிறேன். ஸோ தொடர்ச்சியா நம்ம வந்து அடுத்து 3rd டேர்முக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஸ்டார்டிங்ல இருந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் வாட்ஸ்அப் சேனல்ல இல்லையோ இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் போடுற வீடியோஸோட இமிடியேட்டா நீங்க வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.